2 மேட்ச் விட்டு கொடுத்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் காம்பினேஷன் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஆக்டிவில் ஓரியன் வச்சுக்கோங்க. ஓரியன் பற்றி நிறைய பேருக்கு தெரியாதவங்க கூகுள் சர்ச் பண்ணிக்கோங்க. நான் கூட சொல்கிறேன். அதை போட்டிங்கன்னா எங்கள் பக்கத்தில் ரெண்டு இருந்தால் அவங்கள்ட்ட வந்து ஒரு 9 HP அவ்வளோ இருக்கும். அப்போ க்ளூவால்குள்ளே பூந்து போகலாம். உங்களுக்கு ஹெச்பி கொஞ்சம் ஏறும். இப்போ டக்குன்னு க்ளூவால் போட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு உட்கார மாதிரி தான், ஆனால் அவ்வளோவா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லியான் ஃபோர்டு வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஹீலிங் கேரக்டர்ஸு. லியான் வந்து மெடிக்கேட் போடும்போது இன்னும் போகும்போது எக்ஸ்ட்ராவாக ஹீல் பண்ணி கொடுக்கும். ஃபோர்டு வந்து அடிவாங்க போது உங்களுக்கு ஹீல் பண்ணும். ஸோ க்ளூவால் போட்டு ஃபோர்டு ஒர்க் ஆகிறது நல்லாயிருக்கும். அப்புறம் ஓரியனுக்கு சப்போர்ட்டாக ஒரு கேரக்டர் வேணும். அதனால் ஓரியனுக்கு 300 EP வேணும். நீங்கள் மஸ்ட்டும் கன்ஃபார்ம் எடுத்தாகணும். இல்லாட்டி 2 கிலோ எடுக்கணுன்ற மாதிரி இருக்கும். அது தேவையே இல்லை. பேசிவ்ல நான் சொல்கிற 2 கேரக்டர் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. நான் ப்ரிஃபர் பண்ணுறது மிகில் தான். மிகில் ஆர் கைரோஸ் ரெண்டுமே EP ஏற்ற கேரக்டர். மிகில் வந்து ரொம்ப பெட்ரு. ஏன்னா நீங்கள் ஒரு எனிமி நாக் பண்ணிங்கன்னா அப்பயே உங்களுக்கு ஒரு 100 EP ஏற்றி விட்டுரும். அப்புறம் நீங்கள் மட்டும் கைரோஸ் வச்சிங்கன்னா அது எப்படியோ ஏற்றி விட்டுரும். அது மட்டும் ஓகே பார்த்துக்கோங்க, மற்ற போச்சு. ஆனால் மிகில்லாம் வச்சுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, தட்டி தூக்கலாம். சரி, அழுத்தி பிடிக்கிறது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா தாம்சன் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை தாம்சன் எனக்கு தான் செட் ஆகும்னா P90 M60 இந்த 3 கன்று உங்களுக்கு நல்லதாக சூஸ் இருக்கும். ஓகே, கேரக்டரை பற்றி சொல்லியாச்சு. இப்போ அந்த மேட்ச் என்ன வேண்டே சொல்லலாம். ஃபஸ்ட்டு 2 மேட்ச் நான் விட்டு கொடுத்துட்டேன், உங்களுக்கே தெரியும். இப்போ காமிக்க மீதி மேட்ச்சு இப்போ கொண்டுட்டேன்னா இருந்துச்சு, எந்திரிக்கல. இங்கே வந்து மேட்ச்சு முடிஞ்சிச்சு. இங்கே அப்படியே மேட்ச் முடிச்சிட்டேன். என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? இங்கே பாருங்க, நீங்களே AK-47 எடுத்தாங்க மேடம். முடிச்சு விட்டதுக்கு அடுத்து ஃப்ரெண்டு முடித்தேன். ஒரு ஃப்ரெண்டு ஆட்டு முடிச்சேன். இப்போ எடுக்கிறது என்ன வச்சா மனுக்கு சருக்கு கொடுக்கணும். சரி வாடா, நோல் உங்களுக்கு எதுவும் கான்செப்டில் வரங்கிறது இவரை ஹெட்ஷாட் மேட்ச். அதனால் இப்போ அவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ நான் வந்து அவங்க எப்படியோ அடிச்சுருவேன் எப்படின்னு நினைக்க மறந்து போட்டேன். பாருங்க, இப்போ பிடிக்கும். இப்போ இல்லை, அவ்வளோதான். இதுக்கு மேலே அப்படின்னு வெறி தரமான ஒரு ஹெட்ஷாட்டு ஓப்பனாக காமிச்சாங்க. யார் வேணா அடிக்கலாம். அப்படி ஃபஸ்ட் ரவுண்ட் ஏன் விட்டு கொடுத்தேன், ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட் ஏன் விட்டு கொடுத்தேன்னா எனக்கு உங்ககிட்ட காமிக்கணும் கொஞ்சமாக நியூபாக இருக்கேன். நான் சொல்லி முன்னாடி இருக்கேன், இப்போ தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன். 2 மேட்ச் நியூபாக காமிச்சிட்டு அப்புறம் அடிப்பேன். சில பேர் அப்போ கூட நடிச்சிருவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு பயங்கரமான ஒன்று அப்புறம் அடிச்சு ஷார்ட் கன் இது ஒருத்தர் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போனேன். அதில் நான் அடித்த 5 தடவை தொடர்ந்து நான் தான் அடிச்சு வின்ன. அந்த ஃபஸ்ட் ரவுண்டு டெசர்ட் பாருங்க, AW எடுத்து மண்டலே சொருகினேன். அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. அது உங்களுக்கு இன்னுமே வரும் போக போக. ஸோ உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன், உங்கள் FF கௌஷிக்.